அரசியலுக்கு புதுசு நீங்க இல்லை எனக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை பிடிச்சிருக்கு, நான் அவங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் நேரடி அரசியலில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். அது கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப விலை கம்மியாக அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த கொரில்லா டெக்னிக்கை உதாரணத்துக்கு நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரில்லா மார்க்கெட்டிங்கான ஒரு டெமோவை சொல்கிறேன். சாம்சங் நிறுவனம் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வராது அப்படின்னு சொல்கிறத மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இம்பேக்டாக அங்கே பதிய வைப்பதற்கு ஒரு பெரிய ட்ரக்கில் ஒரு பெரிய டிவியை வைக்கிறாங்க. அந்த டிவியில் சும்மா கச்சா முச்சான்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய போல்டான ஃபான்ஸுடன் இந்த மாதிரியான கச்சா முச்சாங்கிற மாதிரியான விளம்பரங்கள் உங்களுடைய ஃபோனில் வராமல் இருப்பது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்ன யோசிப்பாங்க, இப்படிப்பட்ட விளம்பரம் நம்ம ஃபோனில் இனிமேல் வராமல் இருக்கணும்னா நம்ம சாம்சங் மொபைலை வாங்கணும். ஸோ இதை மாதிரியான நிறைய கொரில்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலே உங்களால் ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத செய்ய முடியும். எப்படி செய்ய போகிறீங்க? ஃபர்ஸ்ட், உங்களுடைய பார்ட்டி, நான் இதை அரசியலுக்காக மட்டும் சொல்கிறேன், இதை பிஸ்னஸ்லேயும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பார்ட்டி, இப்போ நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, எந்த வேணாலும் பார்ட்டியாக இருக்கட்டும், அதில் உங்களுடைய தலைவர் பேசினது இல்லாட்டி உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நபர்கள் பேசின வீடியோவை எடுத்துக்கோங்க. அதை ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே விக்கி செய்ய வேண்டும். அந்தந்த கட்சி இதெல்லாம் பல கோடி ரூபாய் எடுத்து செலவு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னால், அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக என்ன செய்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர் பேசினதை ஒரு 1000 பேர் பார்க்குற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு 10,000லேருந்து 1 lakh பீப்புள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதிர் திசையில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாலையும் இந்த கேம்பெயினுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் நீங்கள் தனிநபர் செய்யக்கூடிய இந்த கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவல் இம்பேக்டை ஏற்படுத்தும். இந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து, இல்லை உங்களுடைய அரசியல் கட்சி நபர்களிடம் பகிர்ந்து, இந்த மாதிரி நம்ம செய்ய வைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நிச்சயமா இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி வேற லெவல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.